Brother. Okay. Hi friends. Alafi. Good morning to all. Delhi Rani Star Director. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மீட்டிங்கில் நான் பேச போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோட அப்ளைன் ஏழுமலை பிரதருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே உள்ள எல்லா அப்ளைன்ஸுக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சரவம் பிரதருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஓகே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ இப்போ காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபுல் டைமாக நான் இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கேன். இந்த க்ரோயர் நெட்வொர்க்கில் நான் எப்படி எலிஜிபிள் ஆனேன், ஸோ நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணேன், ஐடி எப்படி போட்டேன், ஐடி எப்படி எடுத்தேன் அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப ஒரு 1 இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் அச்சீவ் பண்ணி ஒரு 30,000 இன்கம் தொட்டுட்டேன். வீட்டில் வந்து நாட் அலோடு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. நான் ஏன்னா ஃபோன் ஏன்னா வந்து 19 வயசு பொண்ணு கையில் ஒரு ஃபோன் இருந்தால் என்ன பேசுவாங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்துமே நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த பிஸ்னஸ் பண்ணி ஒரு ஒரு லெவலுக்கு வந்துட்டேன். ஒரு 30,000 இன்கம் தொட்டுட்டேன் ஒரு ஒரு வருஷத்துலயே. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒட்டுமொத்த டீமே அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு டீம்ல இருந்து மட்டுமே பாத்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ் ஒரு 200 பேர் எனக்கு கீழே இருந்தாங்க. 200 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 பேர் பக்கமா ஓடிட்டாங்க. அதுல நிறைய 8% லீடர்ஸ், சில்வர் டைரக்டர், கோல்டு டைரக்டர் வர லெவலுக்கு, ஸோ பிரான்ஸ் டைரக்டர் எத்தனை பேர் போயிட்டு அப்படின்னா உடையிற வேகத்துலதான் நம்ம எந்திரிக்க முடியும். உடைஞ்சிட்டோம் அப்படியே உட்காந்துட்டு ஒரு சில பேர் வந்து டீம் உடைஞ்சு வந்து எத்தனையோ பேர் வந்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம டீம்ல. ஆனா திரும்ப கம்பேக் கொடுக்கறது அப்படின்றது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்த நான் கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். திரும்ப வந்து டீமை வந்து ரீஃபில் பண்ணி நிறைய லீடர்ஸை உருவாக்கி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நிறைய ஐடியா எடுத்தேன். அவ்வளவுதான் விஷயமே. சும்மா வேலை செஞ்சாதான் நம்ம வந்து மேல வர முடியும். வேலை செய்யாம சும்மா வெறுமனே உக்காந்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பிவி கூட நம்மளால வர வைக்க முடியாது. சரிங்களா? எல்லா இடத்துலயுமே கஷ்டம். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் நான் பேசுவேன். என்னோட கால் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா 10 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் பேசியிருக்கேன். எனக்கு நிறைய தடவை வந்து ஹெல்த் இஷ்யூ ஆயிருக்கு, உடம்பு சரியில்லாம போயிருக்கு. இந்த பிசினஸ் இப்போ லாஸ்ட் ஏப்ரல் ஆர் மே, ஸோ இந்த க்ரோயர் நெட்வொர்க்குமே சரிங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 40K கிட்ட இன்கம் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த க்ரோயர் நெட்வொர்க்ல கரெக்டா ஏப்ரல் மந்த் வந்து கொடுத்தாங்க. நிறைய பேர் லீடர் எல்லாமே நிறைய பேர் இருப்பீங்க. உங்களை மாதிரிதான் நானும் வந்து இந்த ஆஃபரை நான் பெருசா எடுத்துக்கல. என்னமோ சொல்றாருப்பா பிரதர் அப்படின்ற மாதிரி சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த ஷீட்லாம் வாங்கி வீட்லயே வந்து பிரிண்ட் அடிச்சு ஒட்டி வச்சிருந்தேன். ஏன்னா நம்ம பண்ணாதானே நம்ம டீம் பண்ணோம். ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம எந்த மாதிரி பண்றோமோ, நம்ம என்ன விஷயம் நம்ம பண்றோமோ அதே தான் நம்ம டீம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம். சரி ஓகே நம்ம போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஏப்ரல் மந்த் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏப்ரல் மந்த் 30 ஐடி போட்டேன். மே மந்த் வந்து 30 ஐடி போட்டேன். மொத்தமா வந்து 60 ஐடி போட்டேன். என் கையால 60 ஐடி போட்டேன். ஃபீல்டு ஒர்க் போவேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் கடை. காலையில வந்து எப்பவுமே வந்து வேலை இருக்கும். ஒரு 11 மணி வரைக்கும் வேலை இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே குரூப்ல விஷயங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை இருக்கும். சரிங்களா? அப்புறம் 11 மணிக்கு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமா நான் எப்படி இந்த ஐடி எடுத்ததை நான் எப்படி வந்து நான் ஏதாச்சும் வந்து பிரிச்சு நான் எப்படி நான் ஒர்க் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா 11 மணிக்கு மேலே எனக்கு டேரக்டர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கும். ஏன்னா நமக்கு கண்டிப்பா வந்து பில்லர்ஸ்னா டேரக்டர்ஸ். ஸோ கண்டிப்பா நம்ம அவங்க கிட்ட ரெகுலரா பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ அவங்க கிட்ட எல்லா விஷயமும் பேசிட்டு அவங்களுக்கு எல்லா இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த பாயிண்ட் இத்தனை பாயிண்ட் இருக்கு, இவங்களை நீங்க பேசி முடிக்க வச்சீங்கன்னா நீங்க ஈஸியா முடிச்சிடலாம், அவங்க 8% கொண்டு வந்துடலாம். எல்லாருக்குமே நான் பிளான் போட்டு கொடுத்தேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேல என் டீம்ல வந்து எனக்கு நான் பிளான் போட்டுட்டு எனக்கு கீழே உள்ளவங்களுக்கும் நான் பிளான் போட்டேன். அந்த பிளான்ல சக்சஸ் ஆனவங்க என்னோட சேர்த்து மொத்தமா 7 பேர் வந்து இந்த க்ரோயர் நெட்வொர்க்ல செலக்ட் ஆயிருக்காங்க. சரிங்களா? நிறைய லாஸ்ட் மந்த் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணி கோல்டு டைரக்டர் 2 பேரு, சில்வர் டைரக்டர் வந்து 4 பேரு, பிரான்ஸ் டைரக்டர் 2 பேர், ஒரே மந்த்ல இத்தனை அச்சீவர்ஸ் நான் கூட்டிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ஈவினிங்லயும் கடை. ஸோ ஈவினிங்லயும் எனக்கு கடை இருக்கும். பேசிட்டு திரும்ப வந்து இந்த நியூ ஜெனஸ்லாம் நான் எடுத்தேன் பாத்தீங்களா? எப்படி ஐடியா எடுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஃபீல்டு ஒர்க். இப்போ மாசத்துல 30 நாள்னா அதுல வந்து ஒரு ஆஃப் டே
என்னால வந்து ஒரு 15 நாள் ஒரு 10 நாள் மட்டும்தான் என்னால மாசத்துல ஆவரேஜா என்னால ஒரு 10 நாள் மட்டும்தான் ஃபீல்டு ஒர்க் போக முடியும். ஏன்னா வந்து கடை விட்டுட்டு என்னால போக முடியாது. அப்போ போகும்போது வரும்போது கையில வந்து கார்டு வச்சிருப்பேன். அந்த கார்டு வந்து சும்மானே வெறுமனே கொடுக்க மாட்டேன். கொடுத்துட்டு பிரதர் இந்த மாதிரி வந்து இதுல வந்து பார்ட் டைம் ஜாப் இருக்கு. நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு ஹாய்னு உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நீங்க அதுல ப்ரோக்ராம் முடிஞ்சதும் நீங்க கால் பண்ணுங்க. நீங்க என்ன டவுட் கேட்டாலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையா சொல்லும் போது ஓகே சரி ஓகே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணோம். வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே பஸ்ல இருந்து டிராவல் பண்ணி வரத்துக்குள்ளேயே நான் ஐடியுமே அந்த செகண்ட் ஸ்பாட்லயுமே நான் ஐடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல போகும்போது பக்கத்துல உட்காந்துரும் கிட்ட ஒரு ஸ்டாப்புக்கும் வந்து என்ன பண்ணுவேன்னா தள்ளி தள்ளி போய் உட்காந்து அவங்க கிட்ட இந்த மாதிரி வந்து என்னோட லைவ் அதாச்சும் வந்து நான் வெஸ்டீஜ்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நான் இதுல இன்கம் ஏர்ன் பண்றேன். இந்த மாதிரி நான் ஒரு 30K மேல ஏர்ன் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. இதோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். அது மாதிரியும் எடுத்தவங்க வந்து முக்கியமா எனக்கு அதிகமா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா சப்போர்ட் பண்ணது என்னோட கான்டாக்ட் லிஸ்ட். சரிங்களா? கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கு ரொம்பவே பவர் அதிகம். ஏன்னா நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்ல உள்ளவங்க கிட்ட நம்ம சொல்லும் போது அவங்க வந்து நம்மள நம்புவாங்க. ஏன்னா வந்து பொய்யான விஷயத்த நம்ம ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. கான்டாக்ட் லிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதிகமா கை கொடுத்ததே கான்டாக்ட் லிஸ்ட். எப்படின்னா வந்து தினமுமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஏன்னா சோசியல் மீடியால வந்து நம்பர்லாம் நம்மளோட ஸ்டேட்டஸை வந்து ஒரு 6 மாசமா 1 வருஷமா 1.5 வருஷமா 2 வருஷமா பார்த்தவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ நான் வந்து போஸ்ட் போடும்போது அதுல இருந்து ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் வரும். இன்கம் ப்ரூஃப் எடுத்து வைக்கும் கிரெடிட் ஆன ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் பார்க்க ஒரு சிலர் வந்து வெஸ்டீஜ்னு தெரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டு போவாங்க. ஒரு சில பேர் அந்த கம்பெனி என்னன்னு கூட தெரியாம விட்டுட்டு போவாங்க. அப்ப நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கும் போது சிஸ்டர் ஓகே எனக்கு வந்து டீட்டெயில் சொல்லுங்க. அது மாதிரி வந்தவங்களும் இன்னைக்கு எனக்கு கீழே ஒரு பிரான்ஸே வந்துட்டாங்க, ஒரு அசிஸ்டன்ட் வந்திருக்காங்க, 2 3 8% அந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு வந்தவங்களும் இன்னைக்கு லீடரா வந்து எனக்கு கீழே வந்து உருவாகி நல்லா சூப்பரா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் எப்படின்னா ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீம்ல ஒரு சின்ன சின்ன இஷ்யூ. சரிங்களா? எதனா டீம்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா இஷ்யூ வரும். அதே மாதிரி இங்க அதிகமா ஒரு விஷயம் என்னன்னா டீம் சப்போர்ட். நம்ம நம்ம பிசினஸ்ல நம்மளோட டீம்ல என்னோட டீம்ல வந்து 0% ஈகோ. ஸோ ஈகோ அப்படின்ற விஷயத்த வந்து நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே நான் வந்து எடுத்துருவேன். நீங்க இப்படிதான் பேசணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல என்னோட ஏஜ் பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பேசுது, இதெல்லாம் பேச வேண்டிய பேச்சா, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, உனக்கு என்ன ஏஜ் ஆகுது அப்படின்னு சொல்லவங்களாம் இன்னைக்கு இந்த பிசினஸ்லயே கிடையாது. அப்படின்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு யாருமே கிடையாது. பட் ஆனா என்னோட ஏஜுமே மதிச்சு இன்னைக்கு எனக்கு கீழே பெரிய பெரிய லீடர்லாம் என்னோட டபுள் மடங்கு ஏஜ் உள்ளவங்களாம் எனக்கு கீழே என்னோட லைஃப் லைன்ஸா இருக்காங்க. நான் என்ன சொன்னாலும் ஸோ நல்லா கேட்டு ஓகே சிஸ்டர் நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், சரி நான் இதை பண்றேன் அப்படின்றவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஏப்ரல் மந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 பாயிண்ட் முடிச்சிருந்தேன். புதுசா வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்த்ல 30 ஐடி போட்டேன். 30 ஐடியில ஒரு ஒரு 4 5 பேர் வந்து 30 பிவி பண்ணாங்க, 40 பிவி பண்ணாங்க. ஒரு 6 7 பேரை தான் வந்து நான் 100 பிவி எடுக்க வச்சேன். சரிங்களா? என்னால முடியல. சரி நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ரொம்ப ட்ரை பண்ணேன், என்னால முடியல. அதுக்கப்புறமா செகண்ட் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த மந்த்லயுமே நான் ஐடி போட்டேன். கான்டாக்ட் லிஸ்ட், சோசியல் மீடியா, அப்புறம் வந்து நெய்பர்ஸ், விசிட்டிங் கார்டு, இந்த மாதிரி எல்லாமே நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஒரு வழியில மட்டுமே ட்ரை பண்ணா சக்சஸ் கிடைக்காது டில்லி ராணி. நீ இத்தனை வழியில நீ ட்ரை பண்ணு, 4 வழி 5 வழி இருக்கு, எல்லா வழியிலயும் நீ ட்ரை பண்ணு, ஏதாச்சும் உனக்கு வந்து ஏதாச்சும் ஒண்ணு வந்து கிளிக் ஆகும் அப்படின்னு நான் வச்சுதான் நான் வந்து போய்கிட்டே இருந்தேன். பிரதர் எனக்கு கொஞ்சம் கோவஸ் மட்டும் கொடுங்க. போய்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இடையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி ஏன்னா ஐடி போட்டவங்க யாருமே வந்து நிக்க மாட்டாங்க இந்த பிசினஸ்ல. ஐடி போட்டவங்க யாருமே வந்து இந்த பிசினஸ்ல வந்து நிக்க மாட்டாங்க. என்னதான் நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு சிலருக்கு புரியும். இப்ப நான் வந்து பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் பேசக்கூடிய விஷயம் ஐ வில் வின் வித் யூ ஆர் வித்வுட் யூ. நான் பேசுற விஷயம் ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. நான் பிடிக்கணும்ன்றதுக்காக நான் பேச மாட்டேன். சரிங்களா? சோ யாருக்கெல்லாம் என்னோட ஸ்பீச் வந்து பிடிச்சி இந்த பிசினஸ்ல என் மேல நம்பிக்கை வச்சு எத்தனையோ பேர் வந்து இந்த பிசினஸ் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. பிரதர் சரவணன் பிரதர் எனக்கு கொஞ்சம் கோவஸ் மட்டும் கொடுங்க. கோவாஸ்ட் கொடுத்துட்டேன் பாருங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர். ஸோ என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ரோயர் நெட்வொர்க்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 20 டோட்டல் ஸ்கீம் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 26 பாயிண்ட் கிட்ட நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த 18 பாயிண்ட் எடுத்தாதான் வந்து கம்ப்ளீட் எலிஜிபிள். ஆனா நான் அதை விடமே தாண்டி எக்ஸ்ட்ராவே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே நான் கொடுத்துட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மே மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருச்சு. அதோட ப்ரூஃப்மே இருக்கு பாருங்க. ஹாஸ்பிட்டல் போய் ரொம்பலாம் நெஞ்செல்லாம் ரொம்ப இறுக்கி பிடிச்சிருச்சு. தொண்டையெல்லாம் அப்படியே ரொம்ப இறுக்கமாயிருச்சு. என்னால பேசவே முடியல. பேசி 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 வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ரொம்ப த்ரோட் பெயின் அதிகமாயிருச்சு. அதே மாதிரி தொண்டையில இருந்து நெஞ்சு குழா வரைக்குமே அப்படியே ரொம்ப என்னமோ டைட்டா புட்டி இறுக்கிருச்சு. என்ன 2 நாள் வரைக்கும் நான் எந்திரிக்கவே இல்லை. ஆஹ் என்னதான் ஆனாலும் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் நம்ம பண்ணியே ஆகணும். நம்ம நம்ம யாருன்றத காமிக்கணும் அப்படின்றத நான் பிடிச்சி எப்படியோ ஒண்ணு வந்துட்டேன். அதே மாதிரி என்னோட டீம்லயுமே இத்தனை பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அடுத்தடுத்து பேசுவாங்க. என்னோட சேர்த்து 7 மெம்பர்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா நான் ஐடி போட்டதுக்கான கையில ஒரு ப்ரூஃப்மே வச்சிருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 இதுல மட்டுமே ஒரு 30 ஐடி பக்கமா இருக்கும். இது வந்து இந்த 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 லாஸ்ட் வந்து ஒரு ஒரு 1 மந்த்ல 10ஆம் தேதிக்கு மேல போட்ட ஐடியோட ப்ரூஃப் எல்லாம் என் கையில இருக்கு. சரிங்களா? எல்லாருமே பிளான் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து டீம் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். என்னெல்லாம் எப்படி சொல்றது, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஏஜ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இப்ப இல்ல, ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு ஆரம்ப கால ஒரு ஒரு வருஷத்துல இருந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளாரவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. எப்படிதான் நம்ம சக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னு நிறைய இஷ்யூ. சரிங்களா? சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப டவுன் ஆகி ஒண்ணுமே இல்லாத டீமே சுத்தமா இல்லாம போய் ஒரு ஸ்டார் வந்துட்டு டீமே இல்லாம போய் கண்டிப்பா இது என்ன ஆனாலும் நம்ம விடக்கூடாது. காலேஜ் முடிச்ச அதாச்சும் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம காலேஜ் எல்லாம் முடிச்சோம்னா வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம், அந்த வேலைக்கு போயிடலாம். ஆனா 2-3 டிகிரி முடிச்சவங்கள கூட நம்ம வெஸ்டீஜ் பிசினஸ் எத்தனையோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ படிச்சு அதாச்சும் வந்து எஜுகேஷன் வந்து நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லல. எஜுகேஷன் இஸ் ஜஸ்ட் நாலேஜ், நோ மணி, நோ சேலரி. ஸோ கண்டிப்பா வந்து உழைப்புக்கேத்த ஊதியம் வந்து நம்ம வெஸ்டீஜ்ல இருக்கு. நல்லா பண்ணுங்க பிரதர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் பிரதர். என்னோட ஸ்பீச் நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, கிரேட். ரொம்ப சூப்பரா தெளிவா சொன்னாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா வந்து தில்லி ராணி இவங்க வந்து குவாலிஃபை பண்ண உடனே அந்த போஸ்டரை பார்த்துட்டு என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாரு, இவங்க எப்படி பண்ணாங்க, இவங்க வேற என்னமோ ஒன்று ஏதாவது ட்ரிக்ஸ் வந்து யூஸ் என்ன பண்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும், இவங்க எப்படி இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பட் இன்னைக்கு அவர் புரிஞ்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். யாருமே கஷ்டப்படாம இங்க வந்து அச்சீவ் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்க ஏதோ லக்கு, ஏதோ ஃப்ளூக், ஏதோ ஒண்ணு மேஜிக் பண்றாங்க, ஏதோ ஏமாத்துறாங்க, ஏதோ வந்து இவங்களை ஏதோ வந்து இப்படி அப்படி ஏதோ ஒண்ணு அப்படி நினைச்சுக்கிறாங்க. அதாவது கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணாங்க, நம்மளும் கஷ்டப்படணும்னு நினைக்காம அவங்க என்னமோ சீக்ரெட் வச்சிருக்காங்க. பாருங்க பாருங்க, பேசி 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 நெஞ்சு அடைச்சு அந்த ஹாஸ்பிட்டல் போய் அந்த அளவுக்கு வந்து பேசியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் போன் மட்டுமே பேசுறாங்க. கரெக்டா வந்து சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க. டெய்லி ட்ரைனிங்க்கு வந்துடுறாங்க. கரெக்டா எல்டிபியை பார்க்க வச்சு அந்த வீடியோ நம்மளோட ஆட்டோமேஷன் வீடியோ ரெக்கார்டிங்கை பார்க்க வச்சு தான் ஐடி எடுக்கிறாங்க. சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. அதனாலதான் வந்து இவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்னா ஏதாவது ஒரு குறுக்கு வழியே தேடுறோம். அப்புறம் நம்மளால வந்து கண்டிப்பா வந்து பண்ண முடியாது. ஹார்ட் ஒர்க்கை நம்புங்க, சின்சியரா பண்ணுங்க, கண்டிப்பா நீங்களும் சக்சஸ் பண்ணலாம். அடுத்து வந்து புரட்சி மலர் அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. ஹை டீம், நான் புரட்சி மலர் கோல்ட் டைரக்டர். வெரி குட் மார்னிங். நான் இந்த இடத்துல க்ரோய்வர் நெட்வொர்க் அச்சீவ் பண்ணிட்டு பேசுறத ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இப்ப சார் சொல்லியிருந்தாங்க டெல்லி ராணி மேடத்தோட போஸ்டை பார்த்துட்டு ஏதோ ட்ரிக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு. நான் அந்த ட்ரிக் தான் சொல்ல போறேன். கண்டிப்பா நம்ம எல்லாருமே நம்ம நினைச்ச விஷயத்த அடையணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வேணும். இந்த பிசினஸ்க்குள்ள நான் ஜாயின் பண்ணது ரொம்ப லேட்டா, என்னோட 46th இயர்ல தான் எனக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் பேசிக்கா ஒரு டீச்சர். நான் டெட் குவாலிஃபை ஆன ஒரு டீச்சர். கவர்மெண்ட் போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அது அமையல. அப்படிங்கும்போது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ரொம்ப பெரிய புதையிலே கையில கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங்கோட தான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போதே என்னோட அப்ளைன்ஸ் எனக்கு கரெக்டா கைட் பண்ணியிருந்தாங்க. சரவணன் சார் உட்பட மார்க்கோ சார் அண்ட் ராகுல் சார் 3 பேர் தான் என்னோட கிரேட் அப்ளைன்ஸ். அவங்க வந்து கரெக்டா அவங்களுடைய